தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். சார் வணக்கம். இந்த சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம்? உங்களுக்கே தெரியும், 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்புல என்னென்ன டெட் சார்ந்திருக்கின்ற சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த பவுண்டேஷனை ஆட்டி படைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பாக அமைஞ்சது. ஸோ இது சார்ந்து நம்மளோட டீச்சர்ஸ் யாரும் பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அனுபவம் வாய்ந்த ஒரு டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு சட்டம் வருவதற்கு முன்பு ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில ஒரு இதை நீங்க ஒரு தீர்ப்பு அதுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கும் பொழுது அன்னைக்கு எல்லா விதிகள் முறைப்படி தான் அவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம திடீர்னு இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர்கள் மனதளவில் அது பாதிக்கப்படும். அதனால என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறதுக்காக தான் உடனடியாக அது சார்ந்த சட்ட ரீதியாக ஒன்று போராடணும். அது இல்லாமல் இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 72 மணி நேரத்தில் ஒரு 36 சங்கங்களை அழைச்சி பேசி அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டிருக்கோம். அவங்களும் சில கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சட்ட ரீதியாக நம்ம போராட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் இருக்கின்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் இப்ப டெட்டுக்கு தேர்வு எடுத்துக்கு போவாங்களா, இல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த தேர்வுக்கு அவங்க தயார்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற நிலைமை ஒரு குழப்பம் எங்களுடைய டீச்சர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீவிர சிந்தனைக்கு பிறகு இன்னைக்கு நாங்க ரிவ்யூ போகணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். ஒருபுறம் டெட் தேர்வு நடத்துவதற்கான நடைமுறைகள் ஒருபுறம் பின்பற்றப்படுகிற அதே நேரத்தில் இப்படி சட்ட ரீதியான இந்த முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. டெட் தேர்வு நடத்தும் திட்டமும் இருக்கிறதா அரசிடம்? டெட்டுங்கிறது ஜென்ரலா முன்னாடியே நோட்டிபிகேஷன் கொடுத்து அறிவிக்கப்பட்ட தேதி தான் அது. அது ஆக்ட் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நம்ம நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு பக்கம் அறிவிச்சு அதற்கான தேதி போகிறது என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த இந்த மாதிரி ஆக்ட் டெட்டுக்கு ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ அந்த டீச்சர்ஸும் டெட் எழுதணும்னு சொல்லும்போது அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவங்க பக்கம் நாங்கள் நிக்கிறோம் அதை காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கோம். மிக்க நன்றி திரு அன்பில் மகேஷ். இணைப்பில் பல்வேறு தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.